நம்ம என்னதான் விதவிதமாக வீட்டில் சட்னி பண்ணாலும் அந்த ரோட்டுக்கடலை பண்ணுற சட்னி டேஸ்ட்டே தனிங்க. அந்த சட்னி இப்போ எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 வெங்காயம், 3 தக்காளி, 5, 6 காஞ்ச மிளகா, ஒரு 6, 7 பூண்டு, ஒரு கோலிக்குண்டு சைஸு புளி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதையும் ஊற்றிடலாம். இதை நல்லா மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றி இது கொதிக்கட்டும். இப்போ பக்கத்தில் இதுக்கு ஒரு மசால் தோசை பார்க்கலாமா? அதுக்கு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா 10 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி போட்டு கூடவே 4 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போட்டு ஒரு லைட்டாக வதக்கிட்டு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கலாம். இது வதங்கி இருக்கட்டும். இது வதங்கும் போதே பாருங்கள் பக்கத்தில் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஊற்றி வச்சிடலாம். இப்போ இந்த வதங்கினதில் கொஞ்சம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டிருக்கோம். அதையும் போட்டு வதக்கிட்டு இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கலாம். நான் இந்த தோசைக்கு பேரே மஞ்சள் தோசைன்னு தாங்க வச்சுருக்கேன். இது ஆறின பிறகு நம்ம தோசை மாவில் எடுத்து ஊற்றி நல்லா இது மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா தோசை மஞ்சள் கலரில் வரும். இதை ஊற்றி எடுத்தோம்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சட்னியே தேவையில்லை, வெறுமையாகவே சாப்பிட்லாம். இருந்தாலும் இந்த ரோட்டுக்கடை சட்னியோடு சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.